இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நாராயணகுருவை மகாத்மா காந்தி சந்தித்து பேசியது நூற்றாண்டு விழா டெல்லியில் கொண்டாட்டம். இருவரும் விடுதலை இயக்கத்திற்கு புதிய பாதையை காட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். வாரணாசியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மாநிலங்களின் குழு கூட்டம். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உதவியால் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 268 பேரை மீட்டுக் கொண்டு டெல்லிக்கு வந்தடைந்த விமானப்படை விமானம். தாயகம் திரும்பியோரை விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார் வெளியுறவு இணையமைச்சர் முருகன். இந்தியாவில் கார்களை விற்கவே டெஸ்லா நிறுவனம் விரும்புவதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி பேச்சு. இந்தியாவில் கார்களை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் பரபரப்பு பேட்டி. நாட்டின் வட மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது தென்மேற்கு பருவமழை. குஜராத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம். திராவிடத்திற்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு. மதுரையில் முருகர் மாநாட்டில் நடைபெற்றதை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பொறுத்துக் கொண்டதை சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாராயணகுரு, மகாத்மா காந்தி ஆகியோரிடையேயான உரையாடல்கள் நமது விடுதலை இயக்கத்திற்கு புதிய பாதையை காட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1925ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் கேரளத்தின் சிவகிரி மடத்திற்கு சென்ற மகாத்மா காந்தி நாராயணகுருவினை சந்தித்தார். அப்போது வைக்கம், அறப்போராட்டம், சமயம், அகிம்சை, தீண்டாமை ஒழிப்பு, அடித்தட்டு மக்களை மேம்படுத்தல் உள்ளிட்டவை குறித்து இருவரும் விரிவாக பேசினர். வரலாற்று சிறப்புமிக்க அந்த சந்திப்பின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்வு டெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். அப்போது நாராயணகுரு, மகாத்மா காந்தி ஆகியோரிடையேயான உரையாடல்கள் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு புதிய பாதையை காட்டியது மட்டுமல்லாமல் இந்திய விடுதலை கனவுக்கும் விடுதலையின் நோக்கத்திற்கும் ஒரு பொருளை தந்ததாகவும் குறிப்பிட்டார். நூற்றாண்டிற்கு முன்னர் நடந்த அந்த சந்திப்பு இன்றைக்கும் தொடர்புள்ளதாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கத்துக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை அடைவதற்கும் தேவையான ஆற்றலை அது தருவதாக குறிப்பிட்டார். நாராயணகுருவின் போதனைகள் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றுவோருக்கும் வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற மண்டல குழு கூட்டத்தில் 4 மாநில முதலமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகருக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். அங்கு இன்று மத்திய மண்டலத்தினை சேர்ந்த மாநிலங்களின் குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையேற்றார். இதில் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தலைமை செயலாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்தும்படி அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தினார். திட்டங்களை நிறைவேற்ற தேவையான நிதியை விடுவிக்கும்படி மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஒத்துழைப்புடன் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றதாகவும் அதில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர், படைகளின் தலைமை அதிகாரி, மொசாத், உளவு அமைப்பின் இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆபரேஷன் ரைசிங் லயன் நடவடிக்கையின் இலக்குகள் நிறைவேறியதாகவும் ஈரான் மூலம் தங்களுக்கு இருந்த அணுவாற்றல் அபாயமும் ஏவுகணை அபாயமும் நீங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய வான் மண்டலங்களின் வழியாக தாக்குதல் நடத்தி ராணுவ நிலைகளை அழித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. தலைநகர் டெஹ்ரானின் நடுப்பகுதியில் ராணுவ நிலைகளை தாக்கியுள்ளதாகவும் பஸ்ஜி என்னும் இடத்தில் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளை தாக்கி அழித்ததாகவும் இந்த தாக்குதலில் மூத்த அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஈரானால் ஏற்பட்டிருந்த அணு அச்சுறுத்தலை அகற்றும் நடவடிக்கையில் உதவிய அமெரிக்காவுக்கும் அதன் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் முழு ஒத்துழைப்புடன் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த போர் நிறுத்தத்தை மீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. போரில் கொல்லப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆபரேஷன் ரைசிங் லயன் நடவடிக்கை மூலமாக
உலகின் மாபெரும் சக்திகளில் ஒன்றாக இஸ்ரேல் விளங்குவது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 268 பேரை மீட்டுக் கொண்டு டெல்லிக்கு வந்தடைந்த 3வது விமானத்தை வெளியுறவு இணையமைச்சர் முருகன் வரவேற்றுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் ஒன்றையொன்று ஏவுகணைகளால் தாக்கி வருகின்றன. போர் பதற்றத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாடுகளில் வேலைக்காக சென்றுள்ள இந்தியர்கள் உணவின்றி செய்வதறியாது திகைத்து நின்றனர். இந்நிலையில் இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் ஆபரேஷன் சிந்து என்னும் பெயரில் ஏற்கனவே 2 விமானங்களில் மீட்கப்பட்டு தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் இஸ்ரேலில் இருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் 268 பேரை அழைத்துக் கொண்டு எகிப்தின் சரம் அல் ஷேக் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு இந்தியாவின் 3வது விமானம் இன்று பகல் 11 மணிக்கு டெல்லிக்கு வந்தடைந்தது. விமானப்படை விமானத்தில் வந்தவர்களை வெளியுறவு இணையமைச்சர் முருகன் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இதுவரை 594 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தனது கார்களை விற்பதற்காக விற்பனையகங்களை திறக்கவே விரும்புவதாகவும் அது இந்தியாவில் கார்களை தயாரிக்க விரும்பவில்லை என்றும் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து ஊக்குவிப்பதற்கு ஒரு தளத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மின்வாகன உற்பத்தியில் ஈடுபட விரும்பும் நிறுவனங்கள் இன்று முதல் அக்டோபர் 21 வரை இந்த தளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் குமாரசாமி தெரிவித்தார். டெஸ்லா நிறுவனம் பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அந்த நிறுவனம் இந்தியாவில் தனது கார்களை விற்பதற்கான விற்பனையகங்களை தொடங்கவே ஆர்வம் காட்டுவதாகவும் இந்தியாவில் கார்களை தயாரிக்க விரும்பவில்லை என்றும் குமாரசாமி தெரிவித்தார். நாட்டின் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குஜராத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மே இறுதி வாரத்தில் கேரளத்தில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடபகுதி வரை முன்னேறியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வல்சாடில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத் நகரிலும் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நகரின் முதன்மையான சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. வாகனங்கள் செல்லாத அந்த சாலைகளில் இளைஞர்களும் சிறுவர்களும் ஆர்வத்துடன் தண்ணீரில் நடந்து சென்றனர். சூரத் மாவட்டத்தின் ஊரக பகுதிகளிலும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தால் நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இமாச்சல தலைநகர் சிம்லாவில் பனிமூட்டம் போல் மழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அதில் நனைந்தபடியும் குடைபிடித்தபடியும் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் இன்று காலை முதல் அடைமழை பெய்து வருகிறது. மகாராஷ்டிரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த நிலையில் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாசிக் நகரில் கோதாவரி ஆற்றில் கரைமீறி பாயும் வெள்ளம் ஆற்றோரத்தில் உள்ள கோவில்களுக்கும் கட்டடங்களுக்கும் புகுந்துள்ளது. திராவிடத்திற்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடிக்கு செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக தொடர்ந்து பாஜகவுடன் இணைந்து செயல்படுவது தமிழ்நாட்டிற்கு செய்யும் துரோகம் என குறிப்பிட்டார். முருகர் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்திய போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்ததில் வியப்பில்லை என கனிமொழி தெரிவித்தார். பெரியாரையும் அண்ணாவையும் தனக்கு தெரியவே தெரியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிடுவார் என புகழேந்தி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி, அதிமுக பாஜகவின் கொத்தடிமை ஆகிவிட்டதாகவும் அதனால் திமுக இன்னும் தீவிரமாக இறங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டதாகவும் ஆடு மாடு மேய்த்து பிழைத்துக் கொள்ளப் போவதாகவும் அண்ணாமலை கூறியதை சுட்டிக்காட்டிய புகழேந்தி, தமிழ்நாட்டில் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்டார். சிறைகளில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்கள் நடப்பதாகவும் அவற்றை தடுக்க சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கேரள சிறைத்துறை தலைமை இயக்குநர் பலராம் குமார் உபாத்யாயா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் சார்பில் தமிழ்நாடு, கேரள, கர்நாடக, ஆந்திர, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த
சிறை அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெறுகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கேரள சிறைத்துறை தலைமை இயக்குநர் பலராம் குமார் உபாத்யாயா காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சிறையில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டுமானால் சிறைத்துறை அதிகாரிகள் கட்டாயம் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் தகவல் தொடர்பு முறைகளையும் அறிந்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். சிறையினுள் இருப்போர் அங்கிருந்து கொண்டே குற்றங்களை வெளியில் ஆட்களை வைத்துக் கொண்டு செய்வதாகவும் அவற்றை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிறை சீர்திருத்த நிர்வாக இயக்குநர் பிரதீப் சிறைத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி புத்தகத்தினை வெளியிட்டு பேசினார். அப்போது இந்தியா முழுவதும் சிறைகளிலிருந்து 107 பேர் தப்பி சென்றுள்ளதாகவும் 185 பேர் சிறையினுள் மரணமடைந்ததாகவும் தெரிவித்தார். பாஜக முருகர் மாநாட்டை நடத்தியுள்ளதால் பொதுமக்கள் கொதித்தெழுந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினர். முதலில் பேசிய RS பாரதி, முருகர் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழுந்துள்ளதாக தெரிவித்தார். அதன்பின் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஜூலை 1ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை முறைப்படி தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தினை தமிழ் மொழிக்கு கொடுப்பதில்லை என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பல்வேறு உத்திகளை கையாண்டு வரும் பாஜக அதன் ஒரு பகுதியாகவே முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வாசுகி, மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் அனைவருமே அரசியல்தான் பேசியதாக குறிப்பிட்டார். அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற பார்ப்பதாகவும் இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்றும் வாசுகி தெரிவித்தார். பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் வேட்டி அணிவது, திருக்குறள் படிப்பது, தமிழ் வாழ்க என்று முழக்கமிடுவது என்றிருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டிலும் இந்தி பேசாத பிற மாநிலங்களிலும் இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பது என்றுதான் பாஜகவினர் இருப்பதாகவும் வாசுகி தெரிவித்தார். கேவலப்படுத்துவதாக இருக்கிறதுங்கிற முறையில அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த தீர்மானங்களையோ அல்லது இந்த வீடியோ வெளியீட்டையோ நாங்க ஏற்கல, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற முறையில அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயம் நாங்க சொல்ல விரும்புறோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான காலத்திலிருந்து சிபிஎம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இது கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல, இது கொள்கை அற்ற கூட்டணிங்கிறதான் சொல்றோம். ஏன்னா இந்த கூட்டணின்னு இவங்க அமித்ஷா அறிவிப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்பது பாஸ் ஆகுது. ராஜ்யசபால அதை எதிர்த்து அதிமுக வாக்களிக்கிறது. அதுக்கு முன்னால வேற சில விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஆழமாக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப எந்த புள்ளி அவர்களை ஒன்றிணைக்கிறது? ஒரு புள்ளி கூட அவங்களை ஒன்றிணைக்கல. அப்ப என்ன நம்ம யூகிக்க வேண்டி இருக்குன்னா, அதிமுக தங்களுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படுது. தமிழகத்தில் காலூன்றுவதற்கு பிஜேபிக்கு அதிமுக போன்ற கட்சியினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால இது பரஸ்பர உதவி, கிவ் அண்ட் டேக் என்பதை தவிர இந்த கூட்டணியால தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிறத. சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்குவது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அனுப்பிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி ஜூலை 10ஆம் நாள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என விவசாய சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகளின் சிபில் ஸ்கோரை ஆராய்ந்துதான் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈசன் முருகேசன், விவசாயத்தில் உற்பத்தி செலவு அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றும், தமிழ்நாட்டில் நெல்லுக்கு ஏக்கருக்கு 76,000 ரூபாய் உற்பத்தி செலவாவதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவு சங்கங்களில் ஏக்கருக்கு 36 ரூபாய் தான் பயிர்க்கடன் வழங்குவதால் விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தார். வேலூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் கொள்முதல் செய்ய வெளிப்படையான ஏல முறையை பின்பற்ற கோரியும் சேமிப்பு கிடங்கில் விளைபொருள் வைப்பதற்கு கட்டணம் பெறுவதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வணிகர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு 2,000 ரூபாய் மதிப்புள்ள நெல்லை வெறும் 1,600 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கின்றனர்.
உரிய விலை கிடைக்காத நிலையில் 15 நாட்களுக்கு மேல் கிடங்கில் சேமித்து வைத்துள்ள விளைபொருட்களுக்கு கட்டணம் பெறுகின்றனர். விளைபொருட்களை குறைந்த விலைக்கு ஏலம் எடுக்கும் வணிகர்களின் முறையற்ற கூட்டு சேமிப்பு கிடங்கிற்கு கட்டணம் பெறுவது ஆகியவற்றை கண்டித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் எதிரில் வேலூர் தொரப்பாடி சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வந்து பேச்சு நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாளை வேலூருக்கு தமிழக முதலமைச்சர் வந்து தங்கவுள்ள சுற்று மாளிகை எதிரில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் சுற்று மாளிகையில் தங்கியிருந்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்ருட்டி அருகே ஒரையூரில் தாழ்த்தப்பட்ட மக்களில் 75 குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டியன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஈடுபட்டனர். விறகு, சமையல் பாத்திரம், அரிசி, மளிகை பொருட்கள் ஆகியவற்றுடன் வந்து அவர்கள் சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியம் பானவேடு தோட்டம் ஊராட்சியில் 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மாசுபட்டுள்ள நிலையில் அதை மீட்டெடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூவிருந்தவள்ளி ஒன்றியம் பானவேடு ஊராட்சியில் உள்ள 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி ஒரு காலத்தில் வேளாண்மைக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக இருந்து வந்தது. அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளிலிருந்தும் தனியார் நிறுவனங்களிலிருந்தும் இதில் கழிவுநீர் கலந்ததாலும் மருத்துவ கழிவுகள் போடப்பட்டதாலும் இந்த ஏரி நீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பார்ப்பதற்கு சதுப்பு நில காடுகள் போல் காட்சியளிக்கும் இந்த ஏரி நீர் மாசடைந்ததால் இதில் வளர்ந்திருக்கும் மரங்களும் பட்டு போய்விட்டன. இந்த நீரை குடிக்க பயன்படுத்த முடியாது என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் சான்றளித்திருப்பது அதிர்ச்சி தருகிறது. ஏரியை மீட்டெடுக்க சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதையடுத்து ஏரியில் போடப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் செயற்கையாக நீர்நிலைகளை உருவாக்கும் தமிழக அரசு பராமரிப்பு இல்லாமல் பாலடைந்து கிடக்கும் இந்த ஏரியை மீட்டெடுக்க வேண்டும் என்று பானவேடு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் பார்த்தீங்கன்னா பானவேடு கிராமத்தில் ஏரியில் இருக்கும். இப்போது இது பார்த்தீங்கன்னா 270 ஏக்கர். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மனித கழிவு, இறைச்சி கழிவு, கழிவுநீர் ஃபுல்லாக கலந்து இந்த ஏரியோட தண்ணி வந்து ஃபுல்லாக நாசனம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மனித கழிவு அந்த சைட்லேயும் இந்த சைடில் வந்து கழிவு நீரும் வந்து இந்த ஏரியில் வந்து கொட்டுறாங்க. இதனால் ஏரி ஃபுல்லாக நாசனம் ஆகிடுச்சு. நம்ம வந்து தமிழ்நாடு வாட்டர் போர்டில் வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுத்ததில் தண்ணி வந்து சுத்தமாக குடிக்கிறதுக்கு உகந்ததில்லன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமம் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு நீராக மாறிச்சு. குடிநீர் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. எதனாலனா ஃபுல்லாக கழிவு நீர், மனித கழிவு கொட்டி இந்த மெடிக்கல் வேஸ்டேஜ்லாம் கொட்டி ஃபுல்லாக ரோடு எல்லாமே நாசனம் ஆகிடுச்சு. இது சம்மந்தம் நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ரிட் ஃபைல் பண்ணியிருந்தோம். பொதுநல வழக்கு வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம். பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணும்போது இந்த குப்பைலாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்தை வந்து நம்ம நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ 2 அதிகாரிகள் வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்குனா சும்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் மொத்தமாக எதுவும் க்ளீன் பண்ணல, சும்மா ஏதோ தானே பண்ணிவிட்டு எல்லாம் வேலை முடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆவடி கமிஷனரையும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நீதிபதி. எதனாலனா இங்கே வந்து ஃபுல்லாக கேமரா வைக்கணும், நைட்டு ரோந்து பணி எல்லாத்துக்கும் போகிறதுக்கு அவங்கள வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஏரி நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பின்காலத்தோட சந்ததிகளுக்கு வந்து குடிநீரோ இல்லை வந்து எதுவுமே கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஆல்ரெடி ஃபுல்லாக பாதி ஏரி காலி. ஏரி இப்போ மொத்தமாக தண்ணி குடி உகந்ததில்லை. இதுக்கப்புறமும் இது மேலே தப்பு நடக்காத அளவுக்கு அதிகாரி தான் பார்த்துக்கணும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் 4 மாட வீதிகளிலும் சிமெண்ட் சாலை அமைப்பதை பார்வையிட்ட அமைச்சர் ஏவாவேலு ஜூலை இறுதிக்குள் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 4 மாட வீதிகளும் சிமெண்ட் சாலை அமைக்கப்படும் என்று தேர்தலின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அதன்படி 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. முதற்கட்டமாக திருவூடல் வீதி சந்திப்பு முதல் காந்தி சாலை வரை 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இப்போது 2ஆம் கட்டமாக காந்தி சிலை முதல் திருவூடல் வீதி வரை சுமார் 1200 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், விமான ஓடு பாதைக்கு நிகராக சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஜூலை இறுதிக்குள் பணிகளை முடிக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கிணற்றில் விழுந்த 1 வயது குழந்தையை காப்பாற்ற சென்ற தாயும் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த கரிகாலாம்பட்டியை சேர்ந்த
விக்னேஷ் உமாதேவி இணையரின் 1 வயது பெண் குழந்தை மேகனாவி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் எதிர்பாராத வகையில் தவறி விழுந்தது. இதை பார்த்த தாய் உமாதேவி குழந்தையை காப்பாற்ற முயன்றார். அப்போது தாயும் குழந்தையும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு தாய் உமாதேவி, குழந்தை மேகனாவி ஆகிய இருவரின் உடல்களையும் மீட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிணற்றில் மூழ்கி தாயும் குழந்தையும் இருந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் சாலையோரங்களிலும் பொது இடங்களில் நிறுவப்பட்டிருந்த கொடிக்கம்பங்களை, பீடங்களையும் நெடுஞ்சாலைத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இணைந்து அகற்றினர். சாலையோரங்களிலும் பொது இடங்களிலும் உள்ள கொடிக்கம்பங்களை ஜூலை 2ஆம் நாளுக்குள் அகற்ற வேண்டும் என்றும், அவ்வாறு அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்டத்தில் சாலையோரங்களிலும் பொது இடங்களிலும் உள்ள கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அகற்றினர். அதிகாரிகள் இதனை மேற்கொண்டனர். மேலும் புல்டோசர், பொக்லைன் ஆகியவற்றைக் கொண்டு கொடிக்கம்பங்களின் பீடங்களை இடித்து முழுமையாக அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பலமுறை ரத்தம் வழங்கிய சமூக ஆர்வலர்களுக்கு ஆட்சியர் சந்திரகலா சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர் நாள் விழா நடைபெற்றது. மாவட்ட மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷாநந்தினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் முனைவர் சந்திரகலா கலந்து கொண்டு அடிக்கடி ரத்தம் வழங்கிய சமூக ஆர்வலர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். அதன்பின் மாவட்ட ஆட்சியருடன் தொண்டு நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உலக குருதி கொடையாளர் நாளையொட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் இளம்பெண் கம்பீரத்துடனும் வீரத்துடனும் பேசியது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க செய்தது. ஈரான், இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அந்நாடுகளில் சிக்கியுள்ள கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர்களை மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று அவர்களின் உறவினர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேலும் ஈரானும் கடந்த 1 வாரமாக ஒன்றன் மீது ஒன்று தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த இரு நாடுகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இரு நாடுகளிலும் ஏவுகணை தாக்குதல், குண்டுவீச்சு, குண்டுவெடிப்பு ஆகியன நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வேலைக்கு சென்றுள்ள தமிழ்நாடு மீனவர்களை மீட்டு அழைத்து வர மத்திய, மாநில அரசுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு வரவேற்பு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடபுதுப்பட்டியில் நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் பட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டு சேர்ந்துள்ள மாணவியருக்கு இன்று வகுப்புகள் தொடங்கின. முதல் நாளில் புதிதாக வகுப்பிற்கு வந்த மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவி நிரஞ்சனா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தன்னம்பிக்கையுடன் தடைகளை தாண்டி வாழ்வில் தடம் பதிக்க வேண்டும் என்று மாணவிகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். கல்லூரியில் கற்கும் காலத்தில் தனித்திறமைகளை வளர்த்துக் கொண்டால் வேலை வாய்ப்புகள் தானாக நம்மை தேடி வரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் தர்மராஜன், துணைத் தலைவர் ஜீவகன், பொதுச் செயலாளர் ஆனந்த்வேல், பொருளாளர் ராமச்சந்திரன், கல்லூரி செயலாளர் மாரன்மணி, கல்லூரி முதல்வர் சித்ரா, துணை முதல்வர் உமாகாந்தி, கல்லூரி COE சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளரும் புயர்ந்தமல்லி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜியார் AM சதகத்துல்லா தலைமையிலே தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 42வது மாநில மாநாட்டில் பேரமைப்பினுடைய கோரிக்கை ஏற்று கட்டணமில்லாத வணிக வரித்துறை அதிகாரிகள் மூலமாகவும் கட்டணம் இல்லாமல் சாமானிய வணிகர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உறுதியோடு குடும்ப நல உதவியாக 5 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டு அது தொடக்கத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பகுதியினுடைய ஆணையர் அவர் அரசு அதிகாரிகளோடு வணிகர் சங்கம் இணைந்து கொண்டு சாமானிய வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக இணைப்பதற்கு புயர்ந்தமல்லி சங்கத்திலே முகாமிட்டிருக்கிறோம். இதிலே பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இங்கு பதிவு செய்யக்கூடிய தொடக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நிலை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய சார்பாக கிளைச்சங்கத்தின் மூலமாக பல லட்சம் வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருகின்ற ஜூலை 22, 23 மாம்பழம் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கும் சிறப்பு முகாம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில பொருளாளர் சதகத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. பூவிருந்தவள்ளி வியாபாரிகள் சங்க செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் ஸ்ரீதரன், துணைத் தலைவர் சார்லஸ் ஆதம் ஷா ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். இந்த சிறப்பு முகாமினை வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கார்பைடுகள் வைத்து பழுக்க வைக்கப்படுவதாக கூறி மாம்பழங்களை வாங்க மக்கள் அஞ்சுவதாகவும் அதனால் விற்பனை சரிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாம்பழம் விற்பனையும் விலையும் வீழ்ச்சியடைந்ததால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விக்ரமராஜா கோரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கொல்லம்பரம்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்ட நிலையில் இப்போதைய ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கொல்லம்பரம்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து பாலகிருஷ்ணன் அப்பகுதியில் நிலத்தரகு தொழில் செய்து வந்தார். அவர் இன்று சந்திரகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கல்குவாரி லாரியால் ஏற்றிக் கொள்ளப்பட்டார். கல்குவாரிக்கு 650 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்ததிலும் உள்ளாட்சி தேர்தலின் போதே இருந்து வந்த முன்பகையாலும் அவர் இப்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் கருணாகரனால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முத்து பாலகிருஷ்ணன் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்து பாலகிருஷ்ணனை லாரியை ஏற்றி கொன்று விடுவதாக கூறி ஊராட்சி தலைவர் கருணாகரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிரட்டியதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். கொல்லம்பரம்பு கிராமத்துலேருந்து இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே எலெக்ஷன் காரணமாக போட்டி இருந்துச்சு. அதனால் மாறி மாறி இது பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோரி பிரச்சனைக்காண்டி வந்துச்சு, பஸ்ஸு பிரச்சனைக்காண்டி வந்துச்சு. பஸ் பிரச்சனைக்காண்டி நடந்துச்சு. அதனால் எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா எலெக்ஷனுக்காண்டி தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஊராளுக்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசுகிறப்ப தான் எங்கள் அப்பா வெட்டிடுவோம் குத்திடுவோம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. காலைல பைக்கில் இருந்து போனாங்க, நேருக்கு நேராக ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே டிரைவர் ஓடி போயிட்டாங்க. இது டிரைவர் வச்சு ஏற்றிடும் சொன்னது கொல்லம்பரம் பிரசிடென்ட் கருணாகரன் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க நேராக செய்யாமல் ஒரு ஆள்கிட்ட ஏவி விட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாட்ட சண்டை போகிற மாதிரி பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதுமாரி எங்கள் அண்ணன் ஒய்ஃப் அவங்களையும் பஸ்ஸு பிரச்சனைக்காண்டி வந்திருந்தாங்க. எங்கள் மைனி தான் முன்னாடி இருந்து எல்லாம் பேசுனால அவங்க அண்ணனை விட்டு கத்தி வச்சு வெட்டிடும் குத்தி வந்துட்டு அன்றைக்கி அருவா தூக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அந்த வீடியோவும் எங்கிட்ட இருக்குது. அவங்க சாதகமாக பேசுகிறதுனால இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்போ கொண்டுட்டாங்க. ஒரு உயிர் போச்சு. இதனால இந்த அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் வைக்கணும். இதுக்கு ஏதாட்டும் ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காண்டி. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 26ஆம் நாள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஜூன் 27, 28 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் சின்ன கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நாராயணகுருவை மகாத்மா காந்தி சந்தித்து பேசியது 100ஆண்டு விழா டெல்லியில் கொண்டாட்டம். இருவரும் விடுதலை இயக்கத்திற்கு புதிய பாதையை காட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். வாரணாசியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மாநிலங்களின் குழு கூட்டம். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உதவியால் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 268 பேரை மீட்டுக் கொண்டு டெல்லிக்கு வந்தடைந்த விமானப்படை விமானம். தாயகம் திரும்பியோரை விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார் வெளியுறவு இணையமைச்சர் முருகன். இந்தியாவில் கார்களை விற்கவே டெஸ்லா நிறுவனம் விரும்புவதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி பேச்சு. இந்தியாவில் கார்களை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் பரபரப்பு பேட்டி. நாட்டின் வட மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது தென்மேற்கு பருவமழை. குஜராத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம்.
திராவிடத்திற்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு. மதுரையில் முருகர் மாநாட்டில் நடைபெற்றதை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பொறுத்துக் கொண்டதை சுட்டிக்காட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.